ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமிக்க ரஜப மாதம் பிறை 27 பெரும்பான்மையான இஸ்லாமிய அறிஞர்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் ஏற்பட்ட நிகழ்வு என்று கருதப்படுகின்ற இரவிலேயே அழைத்து சென்றதாக சொல்லப்படுகின்ற அந்த இரவில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆண்டுதோறும் மேராஜ் வருகிறது. சிறப்பிற்குரிய எந்த நாட்களிலே இருந்தும் ஏதாவது படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு பராத்தோ, ஒரு மெஹராஜோ, ஒரு முஹர்ரமுடைய ஆஷூராவோ, ஒரு ரமலானோ, பக்ரீதோ, எந்த பண்டிகைகளானாலும் அவற்றிலே இருந்து அவ்வப்போது சில பாடங்களை அப்டேட் செய்து கொள்ளுவதற்கு வசதியாகத்தான் அல்லாஹ்வுடைய இந்த நாட்களை நாம் நினைவு கூறுகிறோம் அல்லது அமர்ந்து அது சம்பந்தமாக சிந்திக்கின்றோம். அந்த அடிப்படையில் மெஹராஜ் நிறைய ஆன்மீக படித்தரங்களை, பாடங்களை கொண்டது. வருடத்தின் ரமலான் அல்லாத நாட்களில் நிறைய ஆன்மீக செய்திகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் என்றால் அது மெஹராஜுடைய தினத்தை தான் முற்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழங்கப்பட்ட அந்த மாபெரும் அற்புதம். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க அறிஞர், நிறைய கிதாபுகளை எழுதியவர். நாயகத்தின் அற்புதங்கள் என்று தனி நூல் எழுதியிருக்கிறார். அந்த அற்புதங்களில் பெரிய அற்புதங்கள் என்று வரிசைப்படுத்துகிறார். ஹசாயிசுல் குப்ரா என்ற அந்த நூலுக்கு பெயர். 1000க்கும் மேற்பட்ட ரசூலுல்லாஹுவினுடைய வாழ்வில் நடந்த அற்புதங்களை வரிசைப்படுத்துபவர். அவருடைய வரிசையில் அவர் மதிப்பிடுகிற போது திருக்குர்ஆனுக்கு அடுத்த 2வது முஅஜிஸாவாக மெஹராஜை சொல்லுவார். 3வது சந்திரன் பிளப்பை சொல்லுவார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு விதம். நடைபெற்ற அற்புதங்கள் எல்லாமே ஒவ்வொரு ரகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விரல் நுனியில இருந்து வெளிப்பட்ட நீரில் 80க்கும் மேற்பட்டவர்கள் ஒது செய்தார்கள் என்ற ஒரு அறிவிப்பில், ஒரு போரின் போது 1400 பேர் அந்த விரல் நுனியின் நீர் கசிவில் ஒது செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் படுகிற போது பால் கறப்பதற்கு சாத்தியம் இல்லாத ஆடு மாடுகளின் மடுக்கள் கூட பால் வளம் நிரம்பியதாக மாறி போகிறது என்ற அற்புதம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உலகத்தில் பாக்கியம் பெற்ற ரசூலுல்லாஹ்வினுடைய உமிழ் நீர், அவர்களுடைய எச்சில் கூட பெரும் பெரும் போர்க்காயங்களுக்கு மருந்தாக அமைந்திருக்கிறது என்பதை அற்புதங்களில் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் சிறிய அற்புதங்கள் வரிசையில் சேர்த்துகிறார்கள் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி. அப்படியானால் பெரிய அற்புதங்கள் எல்லாமே முதல் 3 அற்புதம் வானத்தோடு தொடர்புடைய அற்புதம். வானத்தோடு அங்கிருந்து வருகிற திருக்குர்ஆன், நாயகம் அங்கே புறப்பட்டு போன மேராஜ், சந்திரன் பிளப்பு எல்லாமே வான்வெளி அதிசயங்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய அதிசயங்கள் வரிசையில் முதலில் இவைகளைத்தான் வைக்க முடியும் என்று எழுதுவார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, நிறைய மார்க்க அறிஞர்கள். ஒரு சில ஹதீசுகளை, பெருமானாரின் வரலாறுகளை யாராவது 2 பேர் அறிவிப்பார்கள், 4 பேர் அறிவிப்பார்கள். முக்கிய சஹாபிகள் ஒன்று சேருவது என்றால் சில நேரங்களில் அதிகபட்சமாக 10 வரை சேருவார்கள். ஆனால் மிக பிரபலமான சஹாபாக்கள், சொர்க்கத்தின் செய்தி கூறப்பட்ட 10 பேர் உட்பட, கலீஃபாக்கள் 4 பேர் உட்பட சுமார் 21 பெரும் சஹாபிகள் ஒன்று திரண்டு அறிவிப்பு செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மெஹராஜினுடைய நிகழ்ச்சியை மாத்திரம்தான். ஏனென்றால்
உடலோடு பெருமானார் புறப்பட்டு போன இந்த மேராஜ் பெரிய அற்புதம். உலக வரலாற்றில் 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்களில் எந்த நபியும் பெறவில்லை. பல கோடிக்கணக்கான மலக்குகளில் எந்த மலக்குக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. உலகத்தினுடைய படைப்புகளில் ரூஹோடும் அந்த ரூஹு சார்ந்திருக்கிற உடலோடும் விண்வெளிக்கு போகுதல் என்பது அல்லாஹ் உலகத்தில் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மாபெரும் பாக்கியத்தை தந்தார். ஒரு சில ஆய்வாளர்கள் இல்லை, உடலோடு போகாமல் வெறுமனே அவர்களின் ஆவி, அவர்களின் ரூஹு மட்டும் போயிருக்குமோ என்ற கருத்து மிக பலமாக ஹதீஸ் நூல்களில் மறுக்கப்பட்டிருக்கிறது. 22 முறைகள் நாயகம் கனவில மேராஜிற்கு போயிருக்கிறார்கள். அது கனவு மேராஜ், அது ரூஹின் மேராஜ், உடலோடு உள்ளதல்ல. தூங்குவார்கள், அடுத்த நிமிடங்களில் சுவனத்தின் எங்காவது சோலைகளில் உழவுவார்கள், அல்லது நரகத்தில் எந்த தண்டனை காட்சியையாவது காணுவார்கள். தூக்கத்தின் போது ஏற்பட்ட இந்த மேராஜை ரூஹானி மேராஜ் என்று சொல்லுகிறோம். 22 முறை இப்படி நடைபெற்றிருப்பதாக சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர், உலக புகழ் பெற்ற மார்க்க அறிஞர் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். அந்த 22 முறைகள் உள்ள மேராஜ் கூட அற்புதம் என்றாலும் உடலோடு போகிற அற்புதத்தை போல அல்ல. உடலோடும், அதுவும் இந்த உலகத்திற்கென்று வாழுவதற்கென்று அமைக்கப்பட்ட இந்த உடலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு போன காரணத்தால் தான் இது மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவமும் அற்புதங்களில் அதி அற்புதமாகவும் இது திகழ்கிறது. ஆண்டுதோறும் இந்நிகழ்வு பேசப்படுவதால் நமக்கு தெரிந்திருக்கலாம். 3 முக்கிய காரணங்களுக்கு பின்னால் இந்த மேராஜ் ஒரு ஆறுதலுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அளிக்கப்பட்டது. ஒன்று கதீஜா அம்மையாரின் மரணம், இன்னொன்று வளர்ப்பு தந்தை பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மரணம், மூன்றாவது இந்த 2 பேரின் மரணத்திற்கு பிறகு ஆறுதல் தேடி தாயிஃபுக்கு போன இடத்தில் அவர்கள் வாங்கிய மிகப்பெரிய தாக்குதல். இந்த 3க்கும் பின்னால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சக்திகளும் இழந்து விட்டதாக நாயகம் நினைத்த போது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் சக்தி மேராஜ். முதலில் கதீஜா அம்மையார் வஃபாத், இரண்டாவது அபூ தாலிபின் வஃபாத், மூன்றாவது தாயிஃபின் அடி, அடுத்தது நோக்கி போக வேண்டிய மக்காவின் தலைமை இப்போது அபூ லஹபுடைய கையில் போக பிரியமில்லை. வரலாறு படித்திருக்கிற நமக்கு தெரிந்திருக்கலாம், தாயிஃபிலிருந்து வெளியே வருகிற போது என் பெருமானார் கேட்ட துஆ, அந்த துஆவிற்கு இறைவன் தந்த பதில் தான் மேராஜ். என்ன துஆ கேட்டார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க லுஅஃப குவதி வ கில்லத ஹீலதி, என்னுடைய சக்தியில் ஏற்பட்டிருக்கிற பலவீனத்தை யா அல்லாஹ் நான் உன்னிடம் சொல்லுகிறேன். தந்திரம் செய்வதற்கு தெரியாமல் தடுமாறுகின்ற என் இயலாமையை யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன். எந்த சக்தி இருந்தாலும் தந்திரம் செய்கிற சக்தி எனக்கு தெரியவில்லை. அதே போல பலவீனத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறேன். லா மல்ஜா வலா மன்ஜா இல்லா இலைக், உன்னை தவிர நான் போய் ஒதுங்குவதற்கும் இனி வேறு யாரும் கிடையாது. வஅன்த ரப்புல் முஸ்ததஅஃபீன், நீதான் பலவீனமானவர்களுக்கான ரப்பு. பலமானவர்களுக்கு அல்ல, பலவீனமானவர்களுக்கு நீ ரப்பு. நான் இப்போது பலவீனமானவன், தாயிஃப் ஊரின் வெளியிலே நிற்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா? இந்த பலவீனத்தை பெரும் பலமாக மாற்ற இறைவன் முடிவெடுத்ததால் தாயிஃபுக்கு பின் உடனடியாக அவர்கள் மக்காவிற்கு திரும்பிய முதல் பொழுதிலேயே மேராஜ் நடைபெற்று விடுகிறது. எனவே மேராஜ் பலவீனமான நேரத்தில் இந்த மார்க்கத்தை தூக்கி பிடிப்பதற்கு இறைவன் தந்த ஒரு மாபெரிய ஆன்மீக பலம் என்று சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணங்களுக்கு பின்னாடு ஆறுதலாக அல்லாஹ்விடத்தில் அழைக்கப்பட்டார்கள். வரலாறு நமக்கு தெரியும். காபத்துல்லாவிற்கு அருகாமையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரமல்ல, பெருமானாருக்கும் சகோதரியான உம்மஹானி அவர்களுடைய வீட்டில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த போது வழக்கமாக தரை வழியில் கதவை திறந்து வரக்கூடிய ஜிப்ரீல் வீட்டை பிளந்து கொண்டு மேல் நோக்கி குதித்ததிலே இருந்து பயணம் மேல் நோக்கியது என்று குறிப்பெழுதுவார்கள் வரலாற்றாசிரியர்கள். வந்தவர்கள் அவர்களை அழைத்து செல்லுவதும்
கஅபத்துல்லாவிற்கு அழைத்து சென்றதும், அங்கே ஜம்சம் தண்ணீரிலே அவர்களின் இருதயம் கழுவப்பட்டதும், அதற்கு பிறகு தரை வழியாக பைத்துல் முகத்தஸிலே நபிமார்களோடு தொழுகை, அதற்கு பிறகு மேல் நோக்கிய மேராஜ், அதற்கு பிறகு நபிமார்கள் 7 வானத்திலும் சந்திப்பு, அதற்கு பிறகு சுவனத்தின் காட்சிகள், நரகத்தின் காட்சிகள், எல்லா திரைகளுக்கும் அப்பால் ரப்புல் ஆலமீனோடு உரையாடல், ரப்புல் ஆலமீனை கண்டு தரிசிக்கிற போது அவர்களிடத்தில் பேசிய பேச்சு, அந்த பேச்சிற்கு பின்னால் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட தொழுகை, திரும்பி வந்து காபிர்களுக்கு ஆதாரங்களை சொல்லி நிரூபித்த பெருமானாருடைய மேராஜ். இவ்வளவும் மேராஜுடைய சுருக்கம். நாம் ஆண்டுதோறும் கேள்விப்படுகிறோம். சில விஷயங்கள் படிப்பினைக்கும் நிகழ்காலத்தினுடைய அறிவியலுக்கு ஈடாகவும் சில விஷயங்களை மேராஜோடு பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். உம்மஹானியின் வீட்டில இருந்து கிளம்பும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபத்துல்லாவிற்கு கொண்டு வரப்படுகிறது. இப்போ உம்மஹானி வீடும் கஅபத்துல்லாவுக்குள்ளதான், ஜம்சமும் கஅபத்துல்லாவுக்குள்ளதான். இப்ப எல்லாமே கஅபத்துல்லாவா மாறிடுச்சு. உம்மஹானியுடைய வீடு இப்போதைக்கு கஅபத்துல்லாவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற லைப்ரரி. சரியாக சொல்லுவதானால் அப்துல் அஜீஸ் கேட்டு, அந்த கேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய அல் மக்தபத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய லைப்ரரி, அந்த லைப்ரரி தான் அன்றைக்கு உம்மஹானி இருந்த வீட்டினுடைய சரியான இடம் என்கிறார்கள். அந்த இடத்தில இருந்து கண்ணு கட்டிய தூரத்தில் தெரிகிற கஅபத்துல்லாவினுடைய ஜம்சம் கிணற்றுக்கு அருகாமையில கொண்டு போய் ஜம்சமால் சுத்தம் செய்து தரப்படுகிறது. மேராஜை எழுதுகிற போதுதான், ஜம்சமிலே கழுவப்படுகிற போதுதான் உலமாக்கள் ஜம்சமை பற்றி எழுதுவார்கள். சொர்க்கத்தின் ஹவுதுல் கௌசரை விடவும் ஜம்சம் தான் சிறப்பானது. ஹவுதுல் கௌசரை விட மறுமையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தால் இந்த உம்மத்தினருக்கு அதற்கு பின்னால் தாகம் ஏற்படாத அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய கையால் வழங்கப்பட இருக்கிற, அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தருவானாக, அந்த ஹவுதுல் கௌசருடைய குவளையினுடைய நீரை விடவும் ஜம்சம் சிறப்பு என்று எழுதுகிறார்கள் மார்க்க அறிஞர். காரணம் என்னவென்றால், ஒருவேளை ஜம்சமில் கழுவுவதை விட ஹவுதுல் கௌசரிலே கழுவுவது சிறப்பு என்று இருந்திருந்தால், புராக்கு வந்தது போல, தட்டு வந்தது போல, தட்டிலே பால் வந்தது போல, ஜிப்ரீல் வந்தது போல, மீகாயில் வந்தது போல, அங்கிருந்தே பெருமானாரின் இதயத்தை கழுவுகிற தண்ணீரும் வந்திருக்கும். ஆனால் கௌசர் தண்ணீர் கொடுத்திருப்பதில்லை. ஜம்சமிலே கழுவ சொன்னான். ஜம்சம் கௌசரை விடவும் புனிதமானது என்பார்கள் மார்க்க அறிஞர்கள். உலகத்திற்கு பெரிய சவாலாக இருக்கின்ற 1000 ஆண்டு காலங்களை தாண்டியதற்கு பிறகும் கூட அற்புதமாக இருக்கிற கிணறு அல்லவா ஜம்சம். ஒரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் செக்அப் நடப்பது போல, இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல எல்லா விதமான இதுலையும் பாஸ் ஆகி இவர் அந்த நாட்டுக்கு போவதற்கு தகுதி உள்ளவர் தான் என்று மருத்துவர் தரச்சான்றிதழ் தருகிற போதுதான் இவருக்கு விசா கிடைக்கிறது அல்லவா. அதுபோல ஒரு மேல் நோக்கிய பெரும் பயணத்திற்கான ஒரு மெடிக்கல் செக்அப் அது. ஜம்சமால் அந்த உலகத்திற்கு தேவையான சீதோஷ்ண நிலை, அந்த உலகத்திற்கு தேவையான ஆன்மீக பலம், இறை சந்திப்பு, அதனுடைய பேரொளி 1000 திரைகளுக்கு அப்பாலே போகிற மனித உடலுக்கு என்னென்ன பலம் இந்த உடலில் ஏற்றப்பட வேண்டுமோ அவ்வளவு பலத்தையும் ஜம்சம் இதயத்தில் கழுவிய போது குடித்து விட்டது, கொடுத்து விட்டது. ஜம்சம் சாதாரண தண்ணீர் அல்ல. ஜம்சம் முதலில் பானம் அல்ல, அது உணவு என்பார்கள், அது ஃபுட். முதலாக கஅபத்துல்லாவுக்குள்ளே நுழைகிற ஆஜி முதல் முறை ஜம்சம் குடிக்கிற போது அவனுடைய அடுத்த 40 நாட்கள் அவனுக்கான உடல் தெம்பை ஜம்சம் கொடுக்கும், ஆன்மீக பலத்தை கொடுக்கும், இபாதத்திலே ஆர்வத்தை கொடுக்கும், எல்லாம் அதற்குள்ளே உண்டு. விசித்திரமான கிணறு. இஸ்லாத்திற்கு முன்னால் அறிவியல் தோத்து போனதில் முதல் இடம் ஜம்சமுக்கு உண்டு. அறிவியல் இஸ்லாமிடம் நிறைய தோற்றிருக்கிறது. அந்த தோல்வியில் முதல் தோல்வி இன்றைக்கு வரையும் ஜம்சம். ஒரு 18க்கு 14 உள்ள ஒரு சின்ன கிணறு, 18க்கு 14 அவ்வளவுதான். மிக பெரிய ஏதோ உலகம் பூரா தண்ணி எடுத்துட்டு போறாங்க, எனவே இது ஒரு பெரிய ஆழியை போன்று மைதானம் போன்று இல்லை. ஒரு 18க்கு 14 5 அடி ஆழம், 5 அடி ஆழம் தான், அதிகமான ஆழம் எல்லாம் இல்லை.
5 அடி ஆழத்தில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு கிணற்றில தண்ணீர் வருகிறது. 1000 ஆண்டு அல்ல, 1435 வருஷம் அல்ல, அதற்கும் முன்னாலும் இருந்திருக்கிறது. பெருமானார் காலத்திலே இருந்த விலாசம் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவ்வளவுதானே ஒழிய புதிதாக பெருமானார் காலத்தில் தோன்றியது அல்லவே. அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமின் பாதம் பட்டு புறப்பட்டது அல்லவா? சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய அந்த நீர் சுனை கிணறாக தேங்கி உலகத்தில் இன்றைக்கு கோடிக்கணக்கில் ஒவ்வொரு ஆண்டிலையும் ஹஜ்ஜில மாத்திரம் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு போகிறார்கள். உலகத்தின் எந்த 5 அடி கிணறில இருந்து இவ்வளவு தண்ணீர் போகும்? எந்த 5 அடி கிணறு இவ்வளவு தண்ணீரை சப்ளை செய்யும்? பொதுவாகவே ஒரு கிணறு ஊற வேண்டும் என்றால் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, நாமளே பேசுறோம் இல்லையா, ஒரு கிணறு ஊறணும்னா அருகாமையில நீர் வடிகால்கள் வேண்டும். சுத்தி இருக்கிற இடமெல்லாம் நீர்நிலை பகுதிகளாக இருந்தா கிணத்துல நீர் நிறைய இருக்கும். நீர்நிலை பகுதியோ நீர் உறிஞ்சுகிற பகுதியோ பக்கத்துல இல்ல. மருந்துக்கு கூட மக்காவின் ஜம்சமை சுற்றி நீர்நிலைகள் கிடையாது. மழை பெய்தால் அது எப்போதாவது வருஷத்திற்கு ஒரு தடவை பெய்தாலே ஆச்சரியம். பொதுவாக சொல்லுவார்கள், மக்கா வாசிகளுக்கு பெருநாளை விடவும் மழை பெய்கிற நாள் மகிழ்ச்சியான நாள். ஏன்னா மழை பெய்யாது. அருகாமையில் நீர்நிலை இல்லை, கிணறு இல்லை, சுற்றிலும் வறண்ட பாலைவனம். ஆனால் பாலைவனத்தினுடைய மணல் வெளிக்கு இடையில் ஒரு 5 அடி குழி 1000 வருஷங்களாக உலகத்திற்கு தண்ணீர் சப்ளை செய்கிறது. அதனால் தான் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இளவயதிலெல்லாம் இதய சுத்திகரிப்பு என்ற பெயரில் ஜம்சமால் கழுவப்பட்டது போலவே மேராஜின் போது ஆகிரத் என்கிற அந்த உலகத்திற்கு தேவையான அத்தனையும் அந்த உடலில் ஜம்சம் மூலமாக ஏற்றப்பட்டது. அது அப்படி ஒரு அற்புதமான கிணறு. யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், பயன்படுத்தி கொண்டிருந்தாலும், பயன்படுத்தாவிட்டாலும் சில நாட்களில் தானாக பாசி வளரும். கிணறுனா அப்படித்தானே, தேங்கி கிடக்கிற எந்த தண்ணீரிலும் பாசி வளரும். அதற்கு ஏதாவது குளோரின் எல்லாம் போட்டு அவ்வப்போது பாசிகளை சுத்தம் செய்வோம். ஒரு வருஷம் கூட நம்முடைய ஹவுஸுகள் தாங்குவதில்லை. பொது செய்யக்கூடிய ஹவுஸ் தினந்தோறும் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட பாசிகள் படிந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் துவங்கிய காலத்துல இருந்து ஜம்சம்ல இதுவரையும் பாசி படிஞ்சது கிடையாது. ஜம்சம்ல சைடுல அழுக்கு படிஞ்சது கிடையாது. பாசி எடுத்ததும் கிடையாது. 1971 மருத்துவ துறையை சார்ந்த பல்வேறு நபர்கள் பேட்டி கொடுத்து ஜம்சம் சம்பந்தமாக அது குடிப்பதற்கு சுகாதாரம் இல்லாத நீர், அது பல ஆண்டுகளா அப்படி இருக்கு, மருந்து போட சொன்னா சவுதி அரசு மருந்து போட மாட்டேங்குது, மருந்து போடாமல் ஒரு தண்ணீர் எப்படி இப்படி எல்லாம் சுத்தமா இருக்க முடியும், பல ஆயிரம் ஆண்டு காலமாக மக்கள் குடிக்கிற தண்ணியா இருக்கு என்றெல்லாம் சொல்லி அதனுடைய பாதுகாப்பு விஷயத்தில் சந்தேகத்தை எழுப்பியதற்கு பின்னால் ஆய்வுக்கு அன்றைக்கு சவுதியை ஆண்டு கொண்டிருந்த கிங் பைசல் தண்ணியை எடுத்து அனுப்பிச்சுட்டார். ஜெர்மனுக்கு போனது ஒரு பார்சல் அமெரிக்காவுக்கு போனது. 1971 நீண்ட ஆய்விற்கு மருத்துவ லேபுகளில அது பயன்படுத்தப்பட்டதற்கு பின்னால் எந்த இதுவும் இல்லாம முழுக்க சுகாதாரமான குடிநீர் என்று சொல்லி அதற்கு மேல் அவர்களால் பேச முடியவில்லை. அறிவியல் தோற்று போகிற இஸ்லாமினுடைய முதல் படிக்கட்டில் ஜம்சம் இருக்கிறது. அதனால் தான் கௌசரை விடவும் அது பெரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீமாவிடம் பால் கொடுத்து கொண்டிருந்த போது ஒரு முறை அதிலே கழுவினார்கள். அதே ஜம்சமில் நபிப்பட்டம் வாங்குகிற ஹிராவில் 40வது வயதில் நுபுவத்து அருளப்படுகிற போது வகியை தாங்கும் மனோதிடத்தை ஒரு உடலுக்கு தருவதற்காக அப்போது ஒரு முறையும் கழுவினார்கள். அதே போல இப்போது மேராஜின் போதும் கழுவினார்கள். ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் 5 முறை என்றும் 6 முறை என்றும் கருத்து கூறி உள்ளதும் கவனிக்கத்தக்கது. ஆக முக்கியமாக மேராஜின் போது இந்த ஜம்சமில சுத்தப்படுத்தியதற்கு பிறகு பயணம் போகிறது. தரை வழியில நிறைய போனார்கள், நிறைய காட்சிகள் பார்த்தார்கள், அது சம்பந்தமா நிறைய அறிவிப்பு. ஆனால் உடலோடு போன மேராஜில் இந்த பயணத்தில் முஹத்திஸீன்கள் 3 முக்கியமான இடம் மாத்திரம் குறித்திருக்கிறார்கள். தரை வழியாக போகிற போது உடன் ஜிப்ரீல், மீகாயில், வாகனம் புராக். முதலில் போனது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் வழங்கப்பட்ட தூர்மலையின் அடிவாரம்.
அது ரப்பு பேசிய இடம். ரப்பை பார்க்க போகிறவர் ரப்பு பேசிய இடத்தை முதலில் பார்வையிட போகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர் மலையை பார்த்ததற்கு பிறகு பைத்துல் லஹம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், அங்கே போகிறார்கள். ஜெருசலம், பைத்துல் லஹம், பெத்லஹேம் என்று எழுதுகிறார்கள் அல்லவா. அந்த பைத்துல் லஹ்மிலே போனவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய பிறப்பிடத்தை மலக்குகள் சுட்டி காட்டியதற்கு பிறகு அங்கே 2 ரக்காத்துகள் தொழுதார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக பைத்துல் முகத்தஸ். நமக்கு பைத்துல் முகத்தஸ் தெரியும். எல்லா நபிமார்களும் எந்த வளையத்தில் தங்கள் வாகனத்தை கட்டினார்களோ அந்த பைத்துல் முகத்தஸிலே இன்றளவுக்கும் இருக்கின்ற, இன்றைக்கு வரையும் அப்படியே வைத்திருக்கிற அந்த வளையத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கை கட்டியதற்கு பிறகு உள்ளே சென்று நபிமார்களுக்கு தொழ வைத்ததன் மூலம் இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கு இமாம் என்கிற உலகத்தினுடைய உயர்ந்த தகுதியை அல்லாஹ் பைத்துல் முகத்தஸில் வைத்து தந்து விடுகிறான். அதற்கு பிறகுதான் பயணம் தொடர்கிறது. நாம் குறிப்பாக தெரிய வேண்டியது, குர்ஆனில் 2 வார்த்தை உண்டு இந்த பயணத்தை குறித்து. இஸ்ரா என்றொரு வார்த்தை, மிஅராஜ் என்றொரு வார்த்தை. இஸ்ரா என்றால் கஅபத்துல்லாவிலே இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை போன இந்த பயணத்திற்கு இஸ்ரா என்று பெயர். பைத்துல் முகத்தஸிலே இருந்து மேல் நோக்கி உயர்ந்த அந்த பயணத்திற்கு மிஅராஜ் என்று பெயர். இந்த தரைவழி பயணம் முடிந்து பைத்துல் முகத்தஸினுடைய அந்த உச்சியில இருந்து அப்படியே மேலே ஏறிவிட்டார்கள். சில உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் இப்படி எழுதுகிறார்கள், பைத்துல் முகத்தஸ் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு மத்தார், ஒரு விமான நிலையம், அது ஒரு ஏர்போர்ட் மாதிரி மிகவும் உயரமான பகுதி சிரியா நாடு. சிரியா நாட்டினுடைய தட்பவெப்ப நிலை, அதனுடைய புவியியல் அமைப்பு, அதனுடைய ஜியோகிராபிக்கல் வியூ பார்த்தால் உலகத்தில பல நாடுகளை விட, பல்வேறு அரபு நாடுகளை விடவும் உயரத்திலே இருக்கிறது. ஷாம் நாடு உயரம். ஒரு பிளைட் ஏறுவதற்கு முன்னால், அது அங்கிருந்து கிளம்புவதற்காக வேண்டி அந்த நேரத்தில் ஒரு உயர்வான இடத்திற்கு போய் நின்று அங்கிருந்து உயருவது போல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் உலகத்தின் தாழ்வான பகுதியான கஅபத்துல்லாவிலே இருந்து ஒரு உயர்வான மேட்டு பகுதிக்கு போய் அங்கே தொழ வைத்து முடித்தவுடன் அந்த ஏர்போர்ட், அது அங்கிருந்து அப்படியே கிளம்பி விட்டார்கள். ஷாம், சிரியா உயர்வான பகுதியாக இருப்பதால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான வரலாறுகளில் பார்க்கிறோம், அவர்கள் அங்கு வந்துதான் இறங்குகிறார்கள். வானில இருந்து இறங்குவதற்கும் அந்த உயரமான இடம் வசதியான இடம், இங்கிருந்து ஏறுவதற்கும் அந்த உயரமான இடம் வசதியான இடம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே இருந்து மேல் நோக்கிய பயணத்திற்கு போனதும் அங்கே நபிமார்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்ததும் இவைகளை எல்லாம் பார்க்கிறோம். எல்லா ஏற்பாடுகளோடு போயிருந்தாலும் கூட ஜிப்ரீல் போய் வானத்தின் கதவை தட்டித்தான் கேட்டார். யார் அது? நான் ஜிப்ரீல். உன்னோடு யார்? உள்ளிருந்து சத்தம். உன்னோடு யார்? என்னோடு முஹம்மது. ஃபஃபுத்திஹ பாபுஸ் ஸமா. முதல் வாரத்தின் கதவு திறக்கப்படும், அங்கு சந்திப்பு. அதுக்கப்புறம் 2வது, அங்கேயும் அதே கேள்வி. ஒரு வானத்துக்கு வந்த உடனே இங்க ஒரு கேட்ல இருந்து அடுத்த கேட்டுக்கு போறதுக்குள்ள இன்டர்காம்ல தகவல் கொடுத்து ஒரு வந்துட்டு இருக்காரு, எல்லா கேட்டையும் ஓபன் பண்ணுன்னு சொல்ற மாதிரி இல்ல. ஒவ்வொன்றுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல, இப்படித்தான் அதுக்கு முறை. அல்லாஹ் வானத்திற்கென்று ஒரு புரோட்டோகால் வைத்திருக்கிறான், ஒரு ஒரு நடைமுறை நியதி. அப்படித்தான் யார் வந்தாலும் சரி, எந்த மலக்கா இருந்தாலும் சரி, யாரு கூட வர்றா வா. அதற்கு பிறகு திறக்கப்படுகிற அந்த நியதி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியதி நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அரசுகள் எல்லாம் உண்டு இல்லையா, இந்த சீட்ல இவங்கதான் உட்காரணும்னா அவங்கதான் உட்காரணும், மாறி எல்லாம் உட்கார முடியாது, உட்கார்றதுக்கு விட மாட்டாங்க. புரோட்டோகால்னு சொல்றோம் இல்ல. டெல்லியில ஜமியத் உலமா 69ல ஒரு மாநாடு நடத்திருக்கு. டெல்லியில மிகப்பெரிய ஆலிமாக இருந்தவர் முகமது கிஃபாயத்துல்லான்னு சொல்லி, மாநாட்டுக்கு அவர் தான் தலைமை தாங்கிட்டு இருந்தார். ஏதோ பாத்ரூம் போறதுக்காக வேண்டி ஷேர்வானியை கழட்டி பின்னாடி போட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு வர்றாரு. வர்றப்ப அவங்க வாட்ச்மேன் உள்ள விடல, இல்லன்ட்டான். இல்ல நான் முகமது கிஃபாயத்துல்லா தலைவர், அதெல்லாம் இல்ல, கிஃபாயத்துல்லா பாரு இப்படிதான் இருப்பார், அவர் ஷேர்வானியோட இருக்கார், நீ இப்படி இல்ல கொஞ்ச நேரம் நெல்லு. அப்புறம் உள்ள அவர் யாராச்சும் சொல்லி அனுப்பி, ஒரு முறை இருக்குது இல்லவா புரோட்டோகால், அந்த முறைப்படிதான் உள்ள போக முடியும், வெளியே வர முடியும். யார் உங்களோடு வந்திருப்பது? முகம்மது வந்திருக்கிறார், திறக்கப்படுகிறது வானம்.
இப்படியே எல்லா கதவுகளையும் திறந்து எல்லா வானத்தின் நபிமார்களையும் சந்தித்து ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபியை சந்தித்து தனித்தனியா ஒவ்வொரு நபியும் பேர் சொல்லி அவங்க சந்திச்சது, அவங்க சலாம் சொன்னது, இவைகளை எல்லாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கான். பல தடவை கேள்விப்பட்டாலும் பல பள்ளிவாசல்ல அதை திரும்ப திரும்ப சொல்றதும் உண்டு. யாரோ ஒருத்தர் போய் வேடிக்கையா அஜத்துல கேட்டிருக்காரு, ஏன் ஹஜ்ரத் இந்த ஒவ்வொரு வருஷமும் மேராஜ்ல இந்த ஒவ்வொரு வானத்திலையும் இந்த நபி இதைத்தானே சொல்றீங்க, நபியை மாத்தியா சொல்ல முடியும்? சரி, அவர்கிட்ட அந்த அஜர்த்து கேட்டிருக்காரு, நீ கேட்கிற கேள்வி நியாயம், அடுத்த வருஷத்துல இருந்து நான் சொல்றது நிறுத்திடுறேன், ஆனா அதுக்கு முன்னால எந்தெந்த வானத்துல எந்தெந்த நபின்னு நீ எனக்கு சொல்லிடு. தெரியாது, ஒரு தடவை கேட்போமே ஒழிய அடுத்த தடவை ஒவ்வொரு வானமா இதுதானே என்று வருமே ஒழிய வானத்துல இருக்கிற நபிமார்கள் மனநம் இல்லையே. நீ ஒரு தடவையாவது மனப்பாடமா 7 வானத்துல உள்ளவங்களை எல்லாம் சொல்லு, அப்புறம் வேணா நான் அந்த பேர் சொல்றதை நிறுத்திடுறேன். ஒவ்வொரு வானத்திலேயும் முறை பிரகாரம் அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பெருமானாரோடு 1.25 லட்சம் நபிமார்களில் மிகவும் குறிப்பான சில வகைகளில் தொடர்புடைய நபிமார்கள் மாத்திரம் 7 வானங்களிலே இருந்தார்கள். எல்லா நபியும் இல்ல, என்றைக்கோ பெயர்கள் கூறப்படாத, குறிப்பாக திருக்குரானிலே வராத நபிமார்கள் அங்கே இல்லை. 1,24,000 பேர்ல குரான்ல வந்திருக்கிறது 25 பேர் தானே. அந்த 25 பேரில் உலுல் அஸ்முகள் சேர்த்து முக்கிய புள்ளிகளான நபிமார்கள் மாத்திரம் பெருமானாரோடு இவர் இந்த கோணத்தில் நெருக்கம், இவர் இந்த கோணத்தில் நெருக்கம் என்று ரசூலுல்லாஹ்வோடு யார் யார் எந்தெந்த கோணத்தில் நெருக்கமாக இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம் வானத்திலே அமர்ந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு போகிறார்கள். 7 வானங்களுக்கு மேல், அர்ஷுக்கு கீழ், மஸ்ஜிதுல் மஅமூர், பைத்துல் மஅமூர், கஅபத்துல்லா பூமியில இருக்கிற இடத்திற்கு நேர் மேலே பைத்துல் மஅமூர் என்று பள்ளிவாசல் இருக்கிறது. மலக்குகள் தொடும் பள்ளிவாசல். நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அதற்கான பாங்கு கஅபாவுடைய பாங்கு தான், அங்கே தனியாக பாங்கு இல்லை. அங்கே நடக்கிற அந்த பைத்துல் மஅமூரை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய சந்திப்பிற்கு ஜிப்ரீலால், நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட எல்லை சிதறத்துல் முன்தகாவுக்கு பின்னால் 6வது வானத்தினுடைய முடிவில இருக்கிற சிதறத்துல் முன்தகா, அந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விலகியதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போனார்கள். இதற்கு முன்னாலேயே ஜிப்ரீலோடு காண வேண்டிய காட்சிகள் அத்தனையும் நிறைவடைந்து விட்டது. எந்த இடத்திற்கு அல்லாஹுவை சந்திக்கிற இடத்தில் போக முடியாதோ அந்த இடத்தை தவிர 7 வானத்திலையும் சரி அதற்கு மேலேயும் சரி பல இடங்கள் உண்டு. அந்த இடங்களை எல்லாம் ஜிப்ரீலோடு தான் பார்த்தார்கள். ஜிப்ரீல் கீழே எல்லாம் நிக்கல, சுவனங்களின் மாளிகைகளை காணுகிற போது கூட இருந்தார், நரகத்தின் காட்சிகளை காணுகிற போது கூட இருந்தார். சொல்ல போனால் பல கேள்விகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தான் கேட்டு பெற்றார்கள். குர்ஆனிலே வருகிறது, சொர்க்கம் அங்கே ஆறுகள் ஓடும் என்று நிறைய வரும். ஒரு இடத்தில் தெளிவாக 4 ஆறுகளின் பெயர்கள் வரும். அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், தூய கலப்பற்ற தண்ணீர் ஓடுகிற ஆறு. அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் துஅமு, சுவை மாறாத பால் உடைய ஆறு, பாலாறு. அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபன், பரிசுத்த தேன் மட்டும் ஓடுகிற ஒரு நதி. அதற்கு பிறகு அன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபின், குடிப்போருக்கு இனிமையாக இருக்கிற ஆனால் எந்த அருவருப்பான வாடையும் இல்லாத மதுவனுடைய ஆறு. 4 ஆறும் ஓடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இந்த 4 ஆறும் எங்கிருந்து புறப்படுகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அர்ஷிற்கு அப்பால் இருக்கிற ஒரு குப்பா அது, அதை காட்டி சொல்லுவார்கள், அங்கிருந்து புறப்படுகிற இடம் ஒரு இடம், பிறப்பிடம் ஒன்று, ஆனால் பிரியும் ஆறுகளுக்கிடையில் 4 பொருட்கள், 4 சுவை. ஆரம்பத்திலேயே நாம் முடிவு செய்ய வேண்டும், சுவனம் மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. கண்கள் காணாத, காண முடியாத, காதுகள் கேட்காத, கேட்க முடியாத, உள்ளங்கள் சிந்திக்காத, சிந்திக்க முடியாத, அதுக்கு மறுபேர் சொர்க்கம். 4 ஆறுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் சொல்லித் தருவார்கள்.
அந்த ஆற்றை திறந்து விடுவதற்கான திறவுகோல் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய முதல் வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த வார்த்தை தான். நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாளை மறுமையில் சொல்லுகிற போது 4 6 புறப்பட்டு ஓடத்துவோம். அதனுடைய சாவி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த செய்தியை பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே சஹாபாக்கள்கிட்ட சொல்லி, சஹாபாக்கள் அது சம்பந்தமா அப்பப்ப பேசிட்டு இருக்கிறப்போ எதேச்சியா 2 சஹாபிகள், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர், இன்னொரு சஹாபி ஒருத்தர், 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு யகூதி கிண்டல் அடிச்சான். யகூதி ஒருவன், என்ன காலிதே ரொம்ப விவரமா இருக்கிறீங்க, அப்புறம் ஒரு இடத்துல இருந்து 4 6 ஓடுதுங்கிற, 4 6 தனித்தனியா 4 இடத்துல இருந்து புறப்படுறது இல்ல, ஒரே பாயிண்ட்ல இருந்து புறப்படுதுங்கிற, ஒன்னு தேனாக, ஒன்னு பாலாக, ஒன்னு மதுவாக, ஒன்னு தூய்மையான நீராக, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யகூதி கேட்பான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்வார்கள், உன் மண்டையில இருந்து கூட 4 6 புறப்பட்டு வருது தெரியுமா? மூக்குல ஒரு மாதிரி தண்ணி வருது, வாயில ஒரு மாதிரி தண்ணி வருது, காதுல ஒரு மாதிரி தண்ணி வருது, கண்ணுல ஒரு மாதிரி தண்ணி வருது. 4 டேஸ்ட், எந்த 2ம் ஒரே டேஸ்ட் கிடையாது. மூக்கின் சளியும் காதின் சீழும், வாயில் இருக்கிற உமிழ் நீரும், கண்களில் வருகிற கண்ணீரும், 4 தனிச்சுவை, 4 பிறப்புறது ஒரு இடத்துல இருந்தா பெறப்படும். 4க்கு தனித்தனி சென்டர் பாயிண்ட்கள்லாம் வச்சு, காதுல வர்றதெல்லாம் காதுக்கு பக்கத்துல, மூக்குல வர்றதெல்லாம் மூக்குக்கு பக்கத்துல என்றெல்லாம் இறைவன் வைக்கவில்லை. ஆனா அதோட போன அதுக்கப்புறம் காலித் பின் வலீத் வரவே இல்லை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்தில மாத்திரமல்ல, சொல் விவாதங்களிலே கூட அவர்களை மடக்க முடியாது. காலித் பின் வலீத் எத்தனை யகூதி வந்திருக்கா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, எவனும் ஜெயிச்சு திரும்பி போனதில்லை. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, காலித் வாள் எடுத்து நின்றால் இஸ்லாத்திற்கு வெற்றியும்பாங்க. அவர் வாள் எடுத்த அத்தனை போர்க்களம், சுமார் 85 யுத்தத்துல இஸ்லாத்திற்கு வெற்றி கொடியை நாட்டிய பெருமை காலித் பின் வலீதை சாரும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரை உமர் ரலியல்லாஹு அன்ஹுதான் ஒரு நபரை நம்பி வெற்றி வேண்டாம் என்று சில நாட்கள் விலகி இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்து ராணுவ தளபதி பொறுப்பில் இருந்தவர்களை விலக்கி வைத்தார்கள். நீண்ட நெடுங்காலம் வெற்றி. விவாதம் வந்தா எல்லா இடத்துலயும் விவாதம், எல்லா இடத்துலயும் அதுதான். அது எப்படி பிஸ்மில்லாஹ் அஊது பி கலிமாத்தில்லாஹின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்றிலே, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் பிஸ்மில்லாஹில்லஸீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று சொல்லி முடித்து விட்டு சாப்பிடுகிற எந்த உணவும் எந்த தீங்கையும் செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்படித்தான். இந்த மாதிரியே ஒரு யகூதி வந்தான். ஆமா, இதை ஓதிட்டு நீ சாப்பிட்டா ஒண்ணும் செய்யாம போயிருமா, இதை ஓதிட்டு நீ வாட்டில விஷத்தை வேணான்னு திங்கறன்னு சொல்லி உடனடியா விஷத்தை வாங்கி இதே துவா ஓதி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு எந்த சஹாபியும் செய்யாத தீர செய்யல. இதே துவா அவன் கொடுக்கிற விஷம், உயிர் கொல்லி விஷம் வாங்கி அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் பிஸ்மில்லாஹில்லஸீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம்னு சொல்லிட்டு ஊத்திட்டாங்க. ஒன்றும் செய்யவில்லை. லா யதுர்ருஹு ஸம்முன், ஹதீஸுடைய வார்த்தை இது. விஷம் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யல. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சுவனத்தின் ஆறுகளை குறித்து சந்தேகித்தவனுக்கு பதில் சொன்னார்கள், சொர்க்கத்திலே எதுவெல்லாம் சாத்தியமோ அதுவெல்லாம் உன் உடலில் அல்லாஹ் சாத்தியமாக்கி வச்சிருக்கான். நீ எதையெல்லாம் அங்க நடக்காதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உன் உடம்புல நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் திருக்குறான்ல ஒரு ஆயத்து இப்படி வருது, வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன், உங்களிலே பாருங்கள், வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். காடுகளில், மடைகளில், கடல்களில், சன்னியாசங்களில், துறவரங்களில் எங்கேயும் இல்ல, மடங்களில் எங்கேயும் இல்ல. வஃபீ அன்ஃபுஸிகும், ஒன்ன ஒரு தடவை பாரு, அப்படியே உச்சி முடியில இருந்து உள்ளங்கால் வரை ரப்புல் ஆலமீனும் தெரியும், அவனுடைய அண்டசராசரங்களுடைய எல்லா ஹிக்மத்தும் அனைத்து ஞானமும் ஒரு உடம்புக்குள்ள. எங்கேயோ வலிக்குதுன்னு போய் உட்கார்ந்தா இப்ப என்னமோ இந்த டச்சு வைத்தியம், தொடு வைத்தியம் என்னென்னமோ சொல்றாங்க. எங்கேயோ வலிக்கிறதுக்கு எங்கேயோ தொடுறாங்க. என்ன பண்ண, அங்க தொட்டா அங்க சரியாகும். அங்க இறைவனுடைய இது எப்படி எல்லாம் அமைச்சிருக்கான்னு எங்கேயுமே புரியல. எந்த நரம்பை கொண்டு போய் எந்த நாளங்களோடு சேர்த்து வைத்திருக்கிறான்னு தெரியல. ஓடக்கூடிய எலும்புகளில், நரம்புகளில் நடைபெறுகிற ரசாயன மாற்றங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஒப்பி அன்புசிக்கும்
அஃபலா துப்சிரூன், நீங்கள் உங்களிலே பாருங்கள், வெளியிலே எங்கும் போய் பார்க்க வேண்டாம். எனவே மேராஜ் சொர்க்கத்தினுடைய காட்சிகளை குறித்து சந்தேகிக்கின்ற எவருக்கும் அவருடைய உடலின் நுணுக்கங்களுக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆய்வு முடியும். மேராஜினுடைய இந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவோடு நடத்திய உரையாடல் 1, தொழுகையை பெற்று வந்தது 2. இந்த உம்மத்தை ரசூலுல்லாஹ் ரொம்ப அதிகமாக வலியுறுத்திய இடம் இந்த 2. எந்த 2? அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொன்ன போது வஸ்ஸலாமு அலைனா என்று நம் எல்லோரையும் சேர்த்தார்கள் அல்லவா. இந்த உம்மத்தை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற மாபெரும் பணி அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் வளம் சேர்க்கிற எந்த இடத்திலும் இந்த உம்மத்தை தப்ப விட்டதில்லை. உம்மத்து இருக்கட்டும், முதலில் யாருக்காவது எதுவும் கேட்டதில்லை. முதலில் உம்மத்து, அதற்கு பிறகுதான் தங்களின் வளத்தை இறுதி செய்வார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு. பெருமானாருக்கு வந்து சேருகிற எந்த சிறப்பாக இருந்தாலும் என் உம்மத்திற்கும் அந்த சிறப்பு கிடைக்க வேண்டும் என்று போராடியவர்கள் குறிப்பாக மேராஜில் 2 இடங்களில் போராடினார்கள். ஒரு இடம் அல்லாஹ் தன் அருளை ரசூலுக்கு சொன்ன போது அந்த அருளை எல்லோருக்கும் சேர்த்து இழுத்தார்கள் நாயகம். வஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்கள் அத்தனை பேர் மீதும், அல்லாஹ்வுடைய பூமியில வாழுகின்ற சாலிகான அடியார்கள் அத்தனை பேர் மீதும் யா அல்லாஹ் உனது கிருபை உண்டாக வேண்டும் என்று உம்மத்திற்காக வேண்டி இறைவன் சன்னிதானத்தில் ஒலித்த முதல் குரல் போன பயணத்தை அர்த்தமுள்ள பயணதாக ஆக்குவதற்கு இந்த சலாம் உதவியது. 2வது இடம், தொழுகை கடமையானது. நமக்கு தெரிந்த கதை என்பதால் விட்டுவிடலாம். 50 இருந்து 5 குறைத்து கடைசியில 5 வந்து நின்று 5 தொழுகுகிற போது 50 நன்மை 80 வரைக்கும் நடையாய் நடந்து 9 முறை போய் வந்து உன் உம்மத்தினர்களுக்கு இந்த தொழுகைக்கு சக்தி பெறாது என்று அனுபவ பாடம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாமின் வார்த்தையை வாங்கி கொண்டு நடையாய் நடந்து 50 குறைத்து இந்த காணிக்கையை கொண்டு வந்த இடத்திலேயும் இந்த 2 இடத்திலேயும் இந்த உம்மத்தை நினைக்க தவறியதில்லை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்திலேயும் தஃசீர்களில் கூட சொல்லி இருக்கிறோம், ரூஹு வாங்க வந்த இடத்தில் மலக்குல் மௌத்தை திருப்பி அனுப்பினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு தெரியுமா? கொஞ்ச காலம் தள்ளி போய் மௌத்தாகிறங்கிறதுக்காக இல்ல, என் மனைவி மக்கள்லாம் என்ன நிலைமைன்னு கேட்கறதுக்காக இல்ல, இந்த உம்மத்தினரின் முடிவு என்னன்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் அந்த பதிலை சொல்லியதற்கு பிறகு என் ரூஹை எடுத்துக் கொள்ளுங்கள். முதல்ல உலகத்திலேயே ரூஹை எடுத்துக் கொள்ளுவதற்கு அனுமதி கேட்கப்பட்ட நபர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கிட்டயும் அனுமதி கேட்கறது இல்லையே இந்த காரியத்துக்கு. அனுமதி கேட்கப்பட்டு ரூஹு வாங்குவதற்கு மலக்குல் மௌத் நிற்கிற போதும் இந்த உம்மத்தினரின் இறுதி முடிவை கேட்டு அனுப்பி அவர்கள் போய்விட்டு திரும்பி வந்து நீங்கள் கவலை தரும் விதத்தில் உங்கள் உம்மத்தின் முடிவு இருக்காது என்று சொன்னதற்கு பிறகு இப்போது எனது ரூஹை எடுக்கலாம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழுகிற காலமெல்லாம் உம்மத்திற்கு வாழுதல் என்பது வேறு, அது ரூஹு போகிற அந்த கடைசி வினாடியிலும் இந்த உம்மத்தினுடைய வார்த்தையை அர்த்தப்படுத்தினார்கள் அல்லவா. எந்த இடத்திலேயும் கையேந்துகிற நாயகம் தன் மனைவி மக்களுக்கு தனியாக கேட்டதில்லை. வாழ்க்கையில செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜு கேட்டிருக்கலாமே நிறைய, என் மனைவிமார்களுக்கு ஆயுளை கொடு, என் பிள்ளைகளுக்கு ஆயுளை கொடு, செல்வத்தை கொடு, என்னென்ன துவாக்கள். குறைந்தபட்சம் அற்ப வயதிலேயே மௌத்தா போகிற அந்த பிள்ளைகளின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ரசூல் கேட்டால் கபூலாகாமல் போவதில்லை. பெருமானாரின் எந்த பிரார்த்தனையும் கபூலாகாமல் இருந்ததில்லை. ஆனால் கேட்கவில்லை நாயகம் ஸல்லல்லாஹு. பாத்திமா, ருக்கையா, உம்மு குல்சூம் எல்லாம் 25, 26, 28 மௌத்தாகிறாங்களே, யா அல்லாஹ் இவர்களின் ஆயுளை நீட்டி கொடு, கேட்கலையே. வஃபாத்தாகிற அந்த கடைசி வினாடியிலும் உம்மத்தை நினைத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு. எனவே வான்வெளியிலே ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு வந்திருக்கிற போது தவற விடவில்லை நாயகம். இந்த இடத்தில வைத்து
எனது உம்மத்திற்கு தேவையானதை வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் அல்லாஹ்வா வாய் திறந்து வஸ்ஸலாமு அலைக்க என்று சொன்னபோது அலைனா என்று சொல்லிவிட்டார்கள். இறைவனின் சலாம் அத்தனை பேரையும் நோக்கி அவனுடைய அருள் திருப்பப்பட்டதற்கு நாயகத்தினுடைய அந்த ஒரு உதாரணம். தொழுகையை வாங்கி கொண்டு திரும்பினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வான்வெளியில இருந்து தொழுகை வந்ததால் தான் உலகத்தின் எல்லா கடமைகளை விடவும் இன்றைக்கு வரையும் ஏற்றம் பெற்ற ஒரே கடமை அந்த தொழுகை மாத்திரம். இந்த தொழுகை மாத்திரம் வானத்திற்கும் தொழுகைக்குமே முதலில் தொடர்பு உண்டு. அதனால் தான் வானத்தில் வெளிச்சம் இல்லை, கிரகணம் என்றால் தொழுகுங்கள் போகும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு. நோன்பு வைத்தாவோ வெறும் ஜக்காத்து கொடுத்தாவோ ஹஜ்ஜு கொடுத்தாவோ அல்ல, வானத்தில் வெளிச்சத்திற்கு தனி தொழுகை, அதற்கு கிரகண தொழுகை என்று பெயர். வானம் என்ன குளறுபடி அங்கே நடந்தாலும் அல்லாஹ் சோதித்தாலும் தொழுகுங்கள். வான்வெளிக்கும் தொழுகைக்கும் எப்போதும் தொடர்பு உண்டு. எந்த இபாதத்தை விடவும் தொழுகைக்கும் வானத்துக்கும் தொடர்பு உண்டு. மழை பெய்யவில்லை, பொய்த்து போய்விட்டது வானம் என்றால் மழைக்கு தனி தொழுகை. தொழுகுங்கள், வானம் கொட்ட வேண்டும். வானுக்கும் தொழுகைக்கும் தொடர்பு உண்டு வேறு எந்த கடமைகளையும் விட. அதனால் தான் தனியாக கிரகண தொழுகை, தனியாக மழைக்கு தொழுகை. வானத்தை வெறுக்கப்பட வைக்கிற சக்தி தொழுகைக்கு உண்டு. வானத்தை இருட்டாக இருந்தால் வெளிச்சப்படுத்துகிற சக்தி தொழுகைக்கு உண்டு. அதனால் தான் எல்லா கடமைகளை விடவும் ஏற்றமான இடத்தில் நிற்கிறது தொழுகை. சுமார் 9 வடிவங்களிலே உள்ளவர்களுக்கு நோன்பு விளக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு விளக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத்தினுடைய அந்த எல்லையை தொடாதவனுக்கு ஜகாத்து இல்லை, ஜகாத்து விளக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்திலோ உடல் பலத்திலோ சக்தி இல்லை என்றால் ஹஜ்ஜு விளக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை யாருக்கும் விளக்கப்படவில்லை. அசுத்தமான பெண்ணாக இருக்க வேண்டும், அல்லது பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும், அல்லது குழந்தையாக இருக்க வேண்டும். மனிதராக இருந்தால், அவன் சுத்தமாக இருந்தால், சுத்தமில்லாவிட்டாலும் சுத்தம் செய்து கொண்டு தொழுதாக வேண்டும். எந்த கடமைகளிலும் தரப்பட்டிருக்கின்ற அதிகமான விதிவிலக்கு சமாச்சாரங்கள் எதுவும் தொழுகையில தரப்படவில்லை என்பது வானிலை இருந்து வந்தது மாத்திரமல்ல, இந்த கடமையின் முக்கியத்துவம். அதை எப்படி தொழ வேண்டும் பரலை என்று சொல்லவும், அதனுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கும் எப்போது முடியும் என்பதையும் வானத்திலிருந்தே ஆள் அனுப்பி கற்றுத்தந்தான். ஜிப்ரீல் பூமிக்கு வந்து தொழ வைத்தார்கள். கடமை மாத்திரம் அங்கே தரப்படவில்லை, கடமை நிறைவேற்றுவதற்கான நேரம் மற்றும் கால அளவுகள் எல்லாம் கூட வானத்திலிருந்து தான் வந்தது. ஜிப்ரீல் 2 நாட்கள் தொழ வைத்தார்கள். சஹீஹுல் புகாரி உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் உண்டு. முதல் நாள் முழுவதும் முந்தைய வகுப்பிலே தொழ வைத்தார்கள். 2வது நாள் முழுவதும் பிந்திய வகுப்பிலே தொழ வைத்தார்கள். 2வது நாள் முடிவின் போது இந்த 2க்கும் இடையில் முதல் நாள் தொழ வைத்த முந்தைய வகுப்புகளுக்கும் 2வது நாள் தொழ வைத்த கம்மி பண்ணுங்க 2வது நாள் தொழ வைத்த கடைசி வகுப்புகளுக்கும் இடையில் உங்களுடைய வகுப்பு என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் இஸ்லாத்திலே சேர வந்தாலும் அவர்களினுடைய பகுதி மக்களினுடைய சூழ்நிலைகளை கருதி என்ன சலுகை கேட்டாலும், நிறைய சலுகை நிறைய பேருக்கு மார்க்க விஷயங்களில் தந்திருந்தாலும், தொழுகையிலே மாத்திரம் எந்த இக்கட்டிலே உள்ளவர்களுக்கும் கூட சலுகை தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை தொழுகைக்கு கொடுத்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய மெஹராஜ் ரப்பை பார்ப்பது என்றால் இந்த மக்களுடைய மெஹராஜ் தொழுகை என்றார்கள். மெஹராஜ் தொழுகை, மெஹராஜ் இறைவனின் சந்திப்பு, மெஹராஜ் மலக்குகளுடனான உரையாடல், மெஹராஜ் சுவனத்தின் சோலைகளில் சுற்றுதல், மெஹராஜ் நரகத்திற்கான பாதுகாப்பு, எல்லாம் அந்த 2 ரக்அத்தில், அந்த 4 ரக்அத்தில், அந்த பர்து தொழுகைகளில் அடங்கி இருக்கிறது. சில நேரம் உலகத்தின் மருத்துவர்கள் எல்லாம் கைவிடுகிற இடங்களில் தொழுகை நிற்கும். சில நேரம் ஆதரவற்ற அத்தனை பேரும் கையேந்துகிற போது அந்த தொழுகை ஆதரவாக மாறி நிற்கும். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சய்யிது தாயிஃபா, வலிமார்களின் தலைவர் என்று சொல்லுவார்கள் ஜுனைதுல் பக்தாதி அவர்களை. கண்கள் எல்லாம் வீங்கி போனதற்கு பிறகு மருத்துவம் பார்ப்பதும் நபி வழிதான், இப்படியே படுத்திருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லி
ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சொல்லுவார்கள். கூட்டி வந்தார்கள், மருத்துவர் பார்த்தார், எல்லாம் பண்ணார். ஜுனைதுல் பக்தாதி ஆழ்ந்த ஞானம் உடையவர்கள். 2 கண்ணும் உப்பி போய் வீங்கி கிடக்கிற அந்த கண்களில் ஜுனைதுல் பக்தாதி அவர்களை பார்த்து சொன்னார், இதை என்னால 1 வார காலத்திற்குள்ளே சரி செய்து விட முடியும். மருத்துவர் சொன்னார், சரி செய்து விட முடியும். ஒரே ஒரு நிபந்தனை, இந்த இடங்களில் வீங்கி போயிருக்கிற குறிப்பாக கண் பகுதியில் தண்ணி படாமல் இருக்கட்டும், நான் சரி செய்கிறேன். ஜுனைதுல் பக்தாதி சொல்லுவார்கள், அது முடியாது. என்னுடைய 7 வயசு காலத்திலிருந்து இங்கு தண்ணி படாம இருந்ததில்லை. மௌத்தாக போற நேரம் இங்கு தண்ணி படாம 1 வார காலம் இருப்பதற்கெல்லாம் அனுமதி இல்லை. உங்களால் முடிந்த மருத்துவத்தில் செய்யுங்கள், நிறுத்த முடியாது. அந்த மருத்துவர் கோபமா சொல்லிட்டு போனார். ஜுனைதுல் பக்தாதியை காப்பாற்ற முடியாதுன்னு அவர் போயிட்டார். 2 நாள் கழித்து வலுக்கட்டாயமாக எல்லோரும் கூட்டி வந்த போது பார்த்தால் கண்ணு பழைய நிலைமையில் இருந்தது. ஜுனைதுல் பக்தாதியிடம் காரணம் கேட்டார்கள். உப்பி போயிருந்த வீங்கி போயிருந்த கண்ணு என்னாச்சு அப்படின்னு. ஜுனைதுல் பக்தாதியுடைய பதில் இங்க வியப்பானது. அழகான பதில் சொன்னார். கண்ணுக்கு வைத்தியத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் தேடினேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்றார்கள். எனவே கண் வியாதியை கண் குளிர்ச்சியால் தான் சுத்தம் செய்ய முடியும் என்று முடிவெடுத்து தண்ணியை மேல ஊத்திட்டு நான் உதவு செய்தேன். நீ பார்க்கிற இந்த கண் இப்போது இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சில நேரங்களில் மஜூசியான அந்த மருத்துவர், நெருப்பு வணங்கியான அந்த மருத்துவர் அதே பக்தாதில் ஜுனைதிடத்திலே அவர்களிடத்திலே இஸ்லாத்திலே சேர்ந்ததாக இருக்கிறது. மருத்துவ உலகம் தவறுகிற அல்லது தடுமாறுகிற அல்லது தளர்ந்து போய் விடுகிற அல்லது கைவிட்டு விடுகிற இடங்களில் எல்லாம் கூட ரப்புல் ஆலமீனுடைய இபாதத்து கை கொடுக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதனால் தான் உலகத்திலே உயர்வு பெற்றவர்கள் என்று எத்தனை பேரை பார்த்தோமோ அத்தனை பேரும் அவர்களுடைய கடமைகளில் இபாதத்துகளில் மிக முக்கியமாக இதன் மூலம் தான் அவர்கள் உயர்வு பெற்றிருக்கிறார்கள். பெருமானாரின் உயர்வு வரைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயர்வு கூட அவர்களுடைய தொழுகை என்று தைரியமாக சொல்ல முடியும். அல்லாமா ஷரஃபுத்தீன் அல் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃபிலே பாடுவார்கள், தலம்து சுன்னத்தமன் அஹியத் தராம இலா அனிஷ்தகத் கதமா முல்லுர் மின் வரமி வஷத்த மின் தகபின் அஹ்ஷாஅஹு வதவா தஹ்தல் ஹிஜாரத்தி கஷ்ஹன் முத்ரத்தல் அதம். ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடும் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வார்த்தை இது. என்ன சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்ற முடியாம அதுல நான் அநீதம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். ஆமா, அவர் அநீதம் பண்ணிட்டேன்னு ஒண்ணு நம்ம கவனத்துல என்ன வரும், ஏதோ சுன்னத்து தொழுகளை போல தெரியுது அல்லது ஏதாவது இது பண்ணல போல தெரியுது அது பண்ணல போல தெரியுது அப்படின்னு நினைப்போம். அவர் எந்த சுன்னத்தை சொல்றாரு தெரியுமா, தலம்து சுன்னத்தமன், எதுன்னா இரவுகளை எல்லாம் ஹயாத்தாக்கி என்னை விட்டுவிடு என்று ரசூலின் பாதம் ரசூலிடம் கெஞ்சியதல்லவா, அந்த சுன்னத்தை நான் விட்டுட்டேன். ரசூலின் பாதம் ரசூலிடம் கெஞ்சுகிறது, என்ன விட்டு. அவர்ரமத்து கதமாகும் வரம், கால் உப்பி வீங்கி போய். இது ஏதோ கற்பனைக்கோ மிகைப்படுத்துவதற்கோ சொல்லப்பட்ட கவிவரி எல்லாம் இல்ல. நின்று தொழுததில் கால் வீங்கியது நாயகத்திற்கு. வீங்கிய அந்த உப்பி போன காலை பற்றி தான் கவிஞர்கள் கால்கள் அழுதது என்கிறார்கள். உண்மை, வீங்கி போன அந்த கால்கள் வணங்கிய வழக்கம் சுன்னத்துல, அதுவும் சுன்னத்து தானே. என் வாழ்க்கையில நான் அந்த அளவுக்கு இன்னும் போகல. அடுத்து எல்லா நோம்பும் வச்சிருக்கேன், ஆனா பெருமானார் கல்லை கட்டிய அந்த நோம்பு நான் இன்னும் வைக்கல. பல நாள் சாப்பிடாம வவுத்துல கல்லை கட்டினாங்க இல்லையா, சுன்னத்து தானே, அந்த சுன்னத்தை நான் இன்னும் செய்யல. என்ன, பெருமானாரை உயர்வாக பாடுகிற கவிஞர்களினுடைய பாட்டுக்கள் எல்லாம் இன்றைக்கு விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் உயர்ந்த சிந்தனைகளை பதிவு செய்த இலக்கியத்தினுடைய உச்சகட்டமான பதிவுகள் இது. பெருமானார் வணங்கிய கால் வீக்க வணக்கம், அந்த சுன்னத் என்னிடம் இல்லை. பெருமானாரின் வயிற்றிலே ஒட்டி போயிருந்த அந்த கற்கள் வைத்த நோன்பு, அந்த நோன்பு என்னிடம் இல்லை. உலகத்திலே உயர்வு பெற்றவர்கள் நபிமார்களிலே இருந்து நல்லோர்கள் வரை இந்த உயர்ந்த கடமையாக இருக்கக்கூடிய இந்த இபாதத்தை எத்தனை பேர், சாபித்துல் பன்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையேந்துகிற நேரமெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த துவா செய்வார்கள், யா அல்லாஹ், யாருக்காவது கபரிலே தொழுவதற்கு நீ வாய்ப்பு தந்தால்
தயவு செய்து எனக்கு கபரிலே தொழுகுவதற்கு வாய்ப்பு கொடு. காலமெல்லாம் இந்த துவா. தொழுகை கடமை என்ற நிலைமையை தாண்டி அது ஒரு இஷ்கு என்கிற நிலையில், பித்து பிடித்த நிலையில் ஆழமான காதல் அந்த தொழுகையில வந்து விடுகிற போது இதுவெல்லாம் நடக்கும். எதையும் சாத்தியமாக்கும் தொழுகை. ரபியா சின்ன வயசுக்காரர். இந்த சின்ன வயசுக்காரருக்கு உலமாக்கள் கொடுத்திருக்கிற பெரிய பட்டம், மார்க்க அறிஞர்கள் கிதாபுகளை கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? அப்கஹுல் அரபு. அரபு உலகத்திலே தோன்றிய சிறுவர்களிலேயே அறிவாளியான சிறுவர். என்ன அந்த அளவுக்கு பண்ணிட்டான்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவராக இருந்த போது கேட்டார்கள் அவர்கிட்ட, ஏதாவது வேணா கேளுப்பா அப்படின்னு. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பையன்ட்ட, ரபியா சல் துஅதா சல்மி, ஏதாவது வேணா கேளு, எதையாவது அவரு வயசுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாருன்னு பார்த்தா தப்புன்னு கேட்டாரு. முராஃபகத்தக்க பில் ஜன்னத்தி யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும், உங்களால கொடுத்துட முடியுமா? உடனே இந்த வாய்ப்பை உடனே கொடுங்க. கேட்கிற கேள்வியில ஆக பெரிய கொஸ்டினை வச்சுட்டதுனால இந்த பையனுக்கு சரியான பெயர் அப்கஹுல் அரபு, அரபுகள்லயே அறிவாளியான சிறுவன். இதெல்லாம் நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு பதில் சொன்னார்கள், முராஃபகத், நபிமார்களோடு என்னோடு கூட இருப்பதும் கூட சாத்தியம்தான். அதிக சஜிதாக்கள் உனது வாழ்க்கையில வரட்டும், தானாக அது கிடைத்துவிடும். சஜிதாக்கள் கூடினால் முராஃபகத் மஅல் அன்பியா, நபிமார்களோடு கூட இருக்கிற தகுதி அதிக சஜிதாக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மேராஜ் வருவதும் போவதுமான ஒரு வழக்கமான நினைவு கூற நாளாக இல்லாமல் இருக்கிற தொழுகையோடு நமக்கு இருக்கிற இந்த தொடர்பை இன்னமும் கொஞ்சம் வலுப்படுத்தி கொள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் மூலமாக இந்த உம்மத்தை எந்த அருள்களால் குளிப்பாட்டினார்களோ, எந்த உயர்ந்த நன்மைகளை தொழுகையின் மூலமாக சொன்னார்களோ, அவைகளெல்லாம் பாடமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மேராஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட நரகத்தினுடைய எந்த காட்சியும் விளக்கம் சொல்லவோ விமர்சனப்படுத்தவோ விரிவாக அதை யோசிக்கவோ நம்முடைய கண்களுக்கு கல்புகளுக்கு சக்தி இல்லை என்கிற அளவுக்கெல்லாம் வார்த்தைகள். நரகத்தின் துவக்கத்திலே இருந்து நாயகம் நரகத்திலே பார்த்த எல்லாம். சிரிக்கவில்லை அல்லவா அவர்? அந்த கேட்ல நின்றுட்டு இருந்தவர், அவர் பேர் மாலிக். பெருமானாரை வரவேற்ற அத்தனை பேரும் புன்முறுவலோடு தானே வரவேற்றார்கள். கேட்டே விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இவர் உம்முன்னு இருக்கிறார்? சுத்தமா சிரிக்கல, அப்படியே இருக்காரு. யாருக்கு சிரிப்பு வரும்? மவுத் வீட்டுல நிக்கிறவன் சிரிப்பானா? ஒரு மவுத் அல்ல, உலகத்தினுடைய மவுத் அவர் பார்க்கிறார். கதறல அவர் பார்க்கிறார். நரகத்தினுடைய கோரமும் கொடூரமும் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் எப்படி எல்லாம் துடிப்பார்கள் தெரியும் அல்லவா? அவர் எப்படி சிரிப்பார்? அழகான பதில் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லம் யضحك منذ خلق الله عز وجل ولو يضحك لاحد لضحك اليك. அல்லாஹ் படைச்ச நாள்ல இருந்து இவர் இதுவரையும் சிரிச்சதில்லை. யாருக்காவது உலகத்துல சிரிக்கிறதா இருந்தா உங்களை பார்த்த உடனே சிரிச்சிருப்பாரு. உங்களுக்கும் சிரிக்கலன்னா இவர் சிரிக்க மாட்டார். மாலிக் சுவனத்தினுடைய கேட்ல நிக்கிற ஆள்ல இருந்து நரகத்தினுடைய கேட்ல நிக்கிற அந்த ஆள்ல இருந்து நரகத்தினுடைய அத்தனை காட்சியும் கொடூரமானவை, சோகமானவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து இந்த உம்மத்திற்கு கொடுத்து விட்டு ஆகப்பெரிய கடமையாக தொழுகையை வலியுறுத்தினார்கள். மெஹராஜ் தொழுகைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை, ரப்புக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை, சுவனத்தை பெறுவதற்கான உறுதியை, நரகத்திலே இருந்து ரொம்ப தூரம் விரண்டோடுவதற்கான முயற்சிகளை, மெஹராஜ் இந்த சிந்தனைகளை தான் தர வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வதோடு காலமெல்லாம் தொழுகையாளிகளாக, கபரு வரை தொழுகையாளிகளாக, நம் சந்ததிகளும் தொழுகையாளிகளாக எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேராஜிற்கென்று தனியாக வலியுறுத்தப்படுகிற வணக்கங்கள் எதுவும் இல்லை என்றாலும் மிக அதிகமாக யாராவது நஃபிலாக வணக்கங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். நஃபிலாக நோன்பும் வைக்கலாம். அது அவரவர்களின் இஷ்டம். அல்லாஹ் தஆலா மெஹராஜினுடைய கைரு பரக்காத்துகளை உலகத்திற்கு தருவதில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்துக் கொள்வானாக. சிறிது நேரம் இப்போது ஜிக்ர் செய்துவிட்டு
துஆவோடு நிறைவு செய்து விடுவோம். திக்ர் ஆரம்பமாகும்.